பாபர் மசூதி இடிக்கணும்ன்ற அது வரலாறா? பாபர் ராமர் அங்கதான் பிறந்தாரா? ராமர் பிறந்ததுக்கு என்ன அத்தாச்சு? எங்கடா பிறந்தாரு? அந்த கோட்டைக்கு வெளியில் பிறந்திருக்க மாட்டாரா? அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த பாவை வாசிப்படி ஏற மங்க எங்கடா பிறந்தாருன்னா இங்க நடுவுல மசூதியில முல்லா குமர் ராமர் அல்லாவ அந்த இடத்துல தான் பிறந்தாரு. 100 வருஷ கோயில் இதே டிஆர் பாலு எங்க ஊர்ல எருடி கோயில், சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயில் என் தொகுதியில் ஜிஎஸ்டி ரோட்ல பாத்தீங்கன்னா 3 கோயில் கட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கு. இந்த 3 கோயில நான் தான் இருக்கேன். மலேரியாவுக்கும் டெங்குக்கும் சோசியல் ஸ்டிக்மா இல்ல, அது ஒரு அருவருப்பா சமூகம் பார்க்காது. அருவருவாக பார்க்கிற ஒரு சனாதனத்தை சொன்னோம்னா முறைப்படி ஒரு காலத்தில் தொழுநோய் இருந்தது, இப்ப ஹெச்ஐவி இருந்தது. எங்களை பொறுத்தவரை ஹெச்ஐவி தொழுநோயை போல ஹெச்ஐவி போல சமூக அவலம் நிறைந்த ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கணும். வாயை திறனா திறக்க மாட்டான். வாயவே திறக்க மறுக்கிறவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? மூக்க பிடிச்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்வான்? வாயை திறந்துருவான். அப்ப திமுக நீ இந்துக்கள் மேல பிரியமாறு, இந்துக்களை மதிச்சுக்கோ, இந்து சென்டிமெண்ட் ஹானர் பண்ணுன்னு சொன்னா தெரியாது அவனுக்கு. வளர்ந்து வந்த விதம் அது இல்ல. நீங்க மூக்கு பிடிக்க திமுக வாயை திறக்கும். மூக்கு பிடிக்கிற என்ன அர்த்தம்? இந்துவா ஓட்டு போடு, திமுக வாயை திறக்கிறானா இல்லையான்னு பாரு. 13% சிறுபான்மை ஓட்டுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற திமுக 87% இந்து ஓட்டு தானே. 13% சிறுபான்மை சிறுபான்மைன்ற அந்த விழிப்புணர்வோட, அந்த மனசாட்சியோட, அந்த கான்சியஸ்னஸோட ஓட்டு போடுவாங்க. 87% ஏன் அப்படி ஓட்டு போடுறது இல்ல? வாக்குச்சாவடியில போய் நீங்க ஒரு பொத்தான அமுக்கிறப்ப நீ இந்து நினைச்சுக்கிட்டு அமுக்க என்ன குடிமொழி போச்சு? காசுக்கு ஓட்டு போடுறோம், கள்ளச்சாராட்டுக்கு ஓட்டு போடுறோம், குவார்டருக்கு ஓட்டு போடுறோம், கோழி பிரியாணிக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்தனமா ஓட்டு போடுறோம். இந்து நினைச்சு ஒரு தேர்தல் ஓட்டு போடு. தமிழ்நாட்டில் நிலம் மாறுமா மாறாதா? ஒரு தேர்தல் ஓட்டு போடு.